என் பேர் தாமோதரம். ஆந்திராவில் கோனாப்பள்ளி வில்லேஜில் இருக்கிறோம். எனக்கு 3 பிள்ளைங்க. ஸ்டேட் பேங்க்கில் கேஷியரே வேலை செய்யணும் தான். 33 வருஷம் சர்வீஸு. 2015 ரிட்டையர்மெண்ட்டு ஸ்டேஜ். செப்டம்பர் 13ஆம் தேதி எனக்கு கண்ணு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. 2 கண்ணு மூடின்னு போயிடுச்சு. கண்ணு திறக்க முடியல. என்ன அது கண்ணு மூடி போயிடுச்சுன்ட்டு கேஷ் ஆஃபீஸரை கூப்பிட்டு கேஷை ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கோங்க ஐயா, எனக்கு கண்ணு 2 கண்ணு மூடி போயிட்டு இருக்குதுன்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலில் எல்லாம் செக் பண்ணி முட்டிங்கெல்லாம் கூட தட்டி பார்த்துட்டு டாக்டர், உனக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துருக்குது, உன் லைஃப் லாங்க இப்படி தான் இருக்கணும், இது ஒன்றும் பண்ண முடியாது, நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டுக்கிறோ நீ அந்த தெய்வத்தை கும்பிட்டுக்கோன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ ரொம்ப பாதாயிடுச்சு. 6 வருஷமாக கஷ்டப்பட்டேன். இந்த 2 கண்ணு தெரியாத எங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நான் போகிறதில்ல. வீட்டில் வரணுனாக்கா செவுத்துங்களை பிடிச்சின்னு தான் வருவேன். பெட்ரூம் போனேன்னா கூட செவுத்து அழிச்சுக்குவேன், பிளட்டு வந்துடும். ரொம்ப பாதப்பட்டேன். அப்பாவுக்கு வந்து கண் எப்பவும் மூடிக்கிட்டே இருக்கும். தரக்குனா ரொம்ப கஷ்டப்படுவேன். 2 கண்ணு மூடிடும். 2 கண்ணு மூடிட்டா இப்படி ஓப்பன் பண்ணி கண்ணவே பலிமித்தமாக அவர் ஓப்பன் பண்ணி தான் பார்க்க முடியும். நடக்கும்போது போயிட்டு எங்கன்னா அங்கே இச்சுக்குவார். வண்டியில் போக முடியாது. யாராவது ஒருத்தர் உதவி இல்லாமல் ஒரு வேலை கூட செய்ய முடியாது. யாருன்னா எதிர்பார்க்கணும். எங்கன்னா இப்போ வெளியில் போகணுன்னு சொன்னா கூட யாருன்னா ஒருத்தர் எதிர்பார்த்து தான் அவங்க வந்தால் தான் போக முடியும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனு. தோட்டத்துக்கெல்லாம் போனோன்னு கூட கண்ணு மூடின்னு தான் போவேன். கண்ணு என்ன இப்படி ஓப்பன் பண்ணி தான் போவேன். தோட்டத்துக்கிட்ட போனேன்னாக்கா அந்த இடத்துல கூட மோடு பல்ல இருக்கு, மாட்டி வீந்துருவேன். அங்கே ஒரு காவா இருக்குது, காவாயில் கூட 2 தாட்டி வீந்துட்டுக்கிறேன். ரொம்ப பாதப்பட்டினம் தான். நான் சாப்பாடு சாப்பிடும்போது கை தாராட்டு தான் சாப்பிடுவேன். என்ன இருக்குது ஏது இருக்குதுன்ட்டு பார்த்து தான் சாப்பிடுவேன். நல்லா பைக்கு அங்கே எங்கே சுற்றினிருந்த ஆள் திடீர்னு எதுவுமே இல்லாத வீட்டில் வந்து உட்காந்துட்டார். ஒன்றுமே இல்லை, வண்டி ஓட்டுறதுல எதுவுமே இல்லை. அமைதியாக வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹேண்டுக்கு அப்படியே ஆகிட்டாருங்க. வீட்டில் எந்த வேலை செய்ய முடியாது. அவருக்கு தன்னால் கண்ணை திறக்க முடியாத அளவில் அவர் எங்கே பாரு இடிச்சுக்குவார், விழுந்துருவார். ஒரு நேரத்தில் நாங்கள் இது போல் கஷ்டமான சூழல் நிகழ்ச்சியில் இருக்கும்போது ஜெபிக்கல வாங்க நிகழ்ச்சியை பார்த்துருந்தோம். ஒவ்வொரு வாரம் நாங்கள் பார்க்குவோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் பார்க்குவோம். நவம்பர் மாதம் 21ஆவது வருஷம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜபத்தில் உட்காந்துருந்தோம். அந்த நேரத்தில் ஜெபிச்சுட்டு மோகன்சில் அதில் செய்யா 2 கண்ணு தெரியாதவங்க கண்ணு மேலே கை வச்சுக்கோங்க, காது கேட்காதவங்க காதில் விரல வச்சுக்கோங்க, இதயத்தில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நெஞ்சில் கை வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஜபம் செஞ்சார். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. பயம் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, விடுதலை வேணும், நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்க. எந்த இடத்துல காதில் பிரச்சனை காதில், கண்ணில் சுகவெண்ண கண்ணில் கை வைங்க. ஹார்ட்டில் ப்ராப்ளம் கை வை. எங்கே கட்டி இருக்கிறோ, கேன்சர் கட்டி, டிபி கட்டி, தைராய்டு கட்டி, அங்கே கை வைங்க. அந்த நேரத்தில் நான் கண்ணு மேலே கையை வச்சினோம். ஏசப்பா என்னோட கண்ணை நீ காப்பாற்றுன்னு சொல்லி ஜெபிச்சேன். அந்த நேரத்தில் என் உடம்புல இருந்து அப்படியே கருப்பாக ஒரு ஆவி போச்சு. அடுத்த நாள் காலையில் ஏஞ்சினோ 2 கையும் கண்ணு மேலே வைக்கிறது போனேன். என் கையை 2 கையும் பக்கத்தில் ஒரு ஆள் இந்த கீழே தள்ளுற போல் 3 வாட்டி கீழே தள்ளிச்சு. அங்கேருந்து நான் கண்ணு நல்லா ஓப்பன் ஆயிடுச்சு. சந்தோஷத்தோட நான் தோப்புக்கிட்ட போனேன். திருப்பி தோப்பானு திருப்பி வந்தேன். திருப்பி போனேன், திருப்பி வந்தேன். எனக்கு எங்கெல்லாம் சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த நேரத்துலேருந்து எனக்கு கண்ணு நல்லா ஓப்பன் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்த வீட்டிலலாம் கூட ரூமுக்கு போனேன். எந்த ரூமுக்கு போய் கதவு சோத்து இடிச்சிக்கல. இப்போ எங்க அப்பாவுக்கு வந்து கண்ணு நல்லா ஓப்பன் ஆயிடுச்சு. வண்டி ஓட்டின்னு போறாரு. எங்க போனாலும் எந்த ப்ராப்ளம் இல்லை. நல்லா ஃப்ரீயா போறாரு. ஒண்டே போயிட்டு எல்லா வேலை செஞ்சுக்கிறாரு. எங்களுக்கு டென்ஷன் இல்லை. நரம்பு எல்லாம் ஒண்ணுமே இப்போ எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நல்ல பூரண சுகத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரலாம் கண்ணு மூடவே இல்லை. நான் எங்காவது போனோன்னு கூட வண்டியில் போகிறேன், வண்டியில் வர்றேன். 6 வருஷமாக பிரெயின் ஸ்ட்ரோக் பிரச்சனையிலேருந்து விடுதலை தந்த ஏசப்பாக்கு கோடி கோடி தோத்திரம். பாருங்க, பிரெயின் ஸ்ட்ரோக்குனால கண் பார்வை போய்விட்டார். 6.5 வருஷம். ஏசு அற்புதமாக ஒரே ஒரு தொடுதல் தான் சுகம்.